அஇஅதிமுக இங்கே 21 விழுக்காடு வாங்கியுள்ள கட்சி. அந்த கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் மேலும் கிட்டத்தட்ட ஒரு 12% வாங்கியவர்கள் மற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார்கள். என்டிஏ பாஜக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறார்கள், போட்டியிட்டார்கள். இந்த அதிமுகவை டெபாசிட் எடுக்க வைத்தார்கள். எல்லாம் உண்டு. இன்னொரு பக்கம் பாஜக பாரதிய ஜனதா கட்சி இந்திய ஒன்றிய அரசை ஆளும் கட்சி ஆகும். இதை எப்படி களத்தில் இல்லை என்று இவர் சொல்லுகிறார்? என்ன விதமான புரிதல் இது? இவர் கடந்த வாரம் பாத்தீங்கன்னா புதுச்சேரியில் பேசும்பொழுது எந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதோ அதே ஒன்றிய அரசு தான் இங்கே புதுச்சேரியை வஞ்சிக்கிறது என்று சொன்னார். அப்பொழுது ஒரு மாநிலத்தை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசு களத்தில் இல்லாத அரசா? எப்படி இதை சொல்ல முடியும்? இங்கே கல்வியிலிருந்து, உரத்துக்கு தரக்கூடிய மானியத்திலிருந்து, காப்பீட்டில் இருந்து ஒவ்வொன்றிலும் இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகின்றது. அதில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது வரி பகிர்வில் அது செய்யக்கூடிய வஞ்சனை. இப்படி இருக்க அது களத்தில் இல்லை என்று சொல்லி அதை எதிர்க்க மாட்டேன், எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று விஜய் பேசுவாரேயானால் இவருடைய அரசியல் புரிதல் என்பது தெரிஞ்சே செய்வதா அல்லது பாரதிய ஜனதா எதிர்க்காமல் இருப்பதற்கு இப்படி ஒரு வேடத்தை போடுகிறாரா என்கின்ற கேள்விதான் எழுகிறது. திருப்பரங்குன்றத்தை பற்றியும் பேசவில்லை, எஸ்ஐஆரை பற்றியும் பேசவில்லை. இப்பொழுது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாள் ஆக்கி மாநில அரசுகள் அதற்கு 40 விழுக்காடு நிதியை அளிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதை பற்றியும் பேசவில்லை. இப்படி ஒரு விஜய் செய்வது அரசியல் சுத்தமான கபட நாடகம் ஆகும்.